வந்து நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் மாட்டு சொன்னாங்க 18/5/2026 மாட்டு சந்தை. மாடுகள் நிறைய வந்துருக்குங்க இன்னைக்கு. பசு மாடுகள் நிறைய வந்துருக்கு. மாடுல வித்தியாசமான மாடுகள் நிறைய வந்துருக்குங்க. ஒரு பெரிய பெரிய காளைங்க. பெரிய காளை உள்ள நிக்க செம்மையான காளை. ஒரு காளை உள்ள நிக்கி இதுல பாருங்க எவ்வளவு பெரிய தின்னு. அது பக்கத்துல பெரிய பெரிய பசுல நிக்கி பாருங்க. இன்னைக்கு பாருங்க அழகா இருக்குங்க, செம்மையா இருக்குங்க. அப்புறம் இங்க பாருங்க ஒரு காளை மாடுங்க, செம்மையான காளை. காங்காயம் காளைங்க, நம்ம செம்மையா இருக்கு பாருங்க. நம்ம காளை கொண்டு போறாங்க பாருங்க. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தைங்க. சூப்பரா இருக்கு ஒரு காளை. பாருங்க ஒரு காளை பாருங்க. மக்கள் வேடிக்கை பாக்குறாங்க சுத்தி. காளை இந்த உடல் வந்து இல்ல பாருங்க, சூப்பரான காளைங்க. செம்மையா இருக்கு, கட்டி புள்ளியா இருக்கீங்க. காளை மாடு இருக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டோம் பாருங்க. ஒவ்வொரு காலை செம்மையா அடி புள்ளியா இருக்குங்க பாருங்க. ஒவ்வொரு காலையும் சிறப்பா இருக்குங்க பாருங்க. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் மாட்டு சொந்தங்க. இது பாருங்க காங்காயம் காளை, நாட்டு காளை பாருங்க, அருமையா இருக்கு. ஒவ்வொரு காலையும் செம்மையா 8 அடி உயரத்துக்கு மேல கம்பீரமா நிக்கீங்க பாருங்க. அழகா இருக்கு பாருங்க, செம்மையா பாருங்க. இங்க பசு பாருங்க, பெரிய பசு. அண்ணன் 2 காங்காயம் காளை கொண்டு வந்திருக்காரு. செம்மையா அட்டி புள்ளியா இருக்குங்க, வேற லெவலா இருக்கு. அவங்க பாருங்க இங்க நிறைய காளை மாடுங்க, பெரிய ரகம் காங்காயம் காளை, நாட்டு காளை பாருங்க. உள்ள எல்லாமே இந்த இடத்துல காளையில் நிறைய இருக்கு பாருங்க. அண்ணன் நம்ம பாவூர் சத்தத்தங்க கொடுத்திருக்காரு காளை. இது என்ன ரகனே? காங்கையா? புலிக்குளம் மாடு. புலிக்குளம் மாடு. அவரு வித்தியாசமா இருக்கு பாருங்க. புலிக்குளம் காளை அப்படின்னு சொல்றாங்க. 2 காளை கொண்டு வந்திருக்காரு. அருமையா ஜோடியா இருக்கு, சிறப்பா இருக்குங்க, செம்மையா இருக்கு, அட்டி பொல்லியாவும் இருக்குங்க, வேற லெவலா இருக்கு. நம்ம என்ன இது எவ்வளவு சொன்னீங்கன்னு ஜோடி? 1.70 சொல்லி 1.60 தான் சொல்றேன். 1.70 சொல்றீங்க, 1.70 சொல்றாங்க. இப்ப நம்ம புலிக்குளம் மாடு காளை அப்படிங்கிறாங்க. செம்மையா கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பாவூர் சத்தத்துல தானே கொண்டு வந்திருக்காங்க. அழகான காளைங்க, செம்மையா இருக்கு. ஜோடி 1.70 சொல்றாங்க. 1.60 வந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அருமையா இருக்கு, கேள்வி எதுவும் கேட்கல அப்படிங்கிறாங்க. செம்மையா சும்மா சூப்பரான. இது காளை மாடுன்னு எத்தனை பல்லு போட்டுக்கணே? 4 பல்லு 6 பல்லு. 4 பல்லு 6 பல்லு. வரேன். 4 பல்லு காளை 6 பல்லு காளை. என்னண்ணே அருமையா இருக்கு பாருங்க, செம்மையா. 1.70 சொல்லி 1.60 கேக்குறாங்களா? கேட்கல. மறுபடியும் சொல்லுவோம். 1.60 மறுபடியும் சொல்றீங்க. கேட்க கேள்வி எதுவும் இல்ல. பாருங்க அழகா இருக்கு. புலிக்குளம் மாடு. இது ஒரு வித்தியாசமான ரகம். புலிக்குளம் நல்ல அழகான காளைங்க. என்ன இந்த மாடு? குட்டித்துறை. அந்த மாடு பேரு குட்டித்துறை. அந்த மாடு தனியா ஒரு பேர் வச்சிருக்காங்க, குட்டித்துறை காளை அப்படிங்கிறாங்க. குட்டித்துறை காளை பாருங்க, செம்மையான காளை. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தையில கொண்டு வந்திருக்காங்க. இதன் பேரு யாருன்னு கொண்டு வந்திருக்காங்க? யாருன்னு கொண்டு வந்திருக்கா? பேரு என்ன? இல்ல பேரு யாரு? இது வந்து பாவூர் சத்திரமா? பாவூர் சத்திரம். பாவூர் சத்திரம் அண்ணன் யாரு கொண்டு வந்தாங்கண்ணே? உங்க பேரு என்ன? விஜய். விஜய் என்ன கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பாவூர் சத்தத்துல இருந்து விஜய் என்ன கொண்டு வந்திருக்க காளைங்க. புலிக்குளம் காளைங்க, வித்தியாசமான காளை, செம்மையான காளை. அழகா இருக்கு தம்பி. இங்க செம்மையா இருக்கு பாருங்க, செம்மையான காளைங்க, அட்டி பொலியா வேற லெவலா இருக்கு. 2 காளைங்க, ஒரு செவல கலர்ல ஒரு காளை, ஒரு வெள்ளை கலர் பியூ அண்ணாச்சி கொண்டு வந்திருக்காரு. செம்மையா இருக்கு, அட்டி பொலியா. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தையில ஒரு வித்தியாசமான 2 காளைங்க. அங்க பாருங்க, கொம்பெல்லாம் பாருங்க, அழகா வளைஞ்சு நல்ல அருமையா, அதுக்கு நல்ல சிவி பெயிண்ட் அடிச்சு அழகா. ஒவ்வொரு காளையும் பாருங்க, சிறப்பா இருங்க, பெரிய பெரிய காளை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தைங்க பாருங்க. அண்ணாச்சிக்கு 2 காளை இருக்கு, வித்தியாசமான காளை, பெரிய காளை. அப்புறம் அவங்க ஒரு பாருங்க, பெரிய திமிழோட ஒரு காளை பாருங்களா. இங்க பெரிய பெரிய காளைங்க, செம்மையா இருக்கு, அட்டி புள்ளியா வேற லெவலா இருக்குங்க, சூப்பரா இருக்குங்க. பாருங்க அழகா இருக்கு. தம்பி வணக்கம், உங்க பேரு என்ன பேரு? அபு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மேலப்பாளையம். மேலப்பாளையத்துல இருந்து வந்திருக்கீங்க. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தையில ஒரு காளை கிடா காளைங்கன்னு வாங்கிருக்கீங்க பாருங்க, அழகா இருக்கு, சிறப்பா இருக்குங்க, நம்ம வேற லெவலா இருக்குங்க. இது என்ன ரகம் காலையில? இது காங்காயம். காங்காயம் காளை வாங்கிருக்கீங்க, அழகா இருக்கு பாருங்க,
அடிப்பொலியா இருக்கு. இது சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்குனீங்க? 70 சரி, ஆமா 50 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. 70,000 ரூபாய் சொல்லி 50,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. இது காலையில எத்தனை பல்லு போட்ட மாடுங்க? 2 பல்லு, 2 பல்லு தான் அப்படிங்கிறீங்க. அழகா இருக்கு. 2 பல்லுனா ஒரு வயசு இருக்கும். இளங்காலை அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. அடிப்பொலியா செம்ம சூப்பரான காளையா வாங்கிருக்கீங்க. செம்மையா இருக்கு பாருங்க, அழகா இருக்கு. இங்க எல்லாமே காளை தாங்க, அடிப்பொலியான காளை, செம்மையா இருக்கு. நம்ம காளைங்க நம்ம இந்த இடத்துல திருநெல்வேலி மேலப்பாளைய சந்தையில காளை இருக்கும். நம்ம அண்ணன் திருச்செந்தூர்ல இருந்து அழகான காளைங்க, சும்மா சூப்பரான காளை. இது காலையில என்ன காளைனே ரகம் தெரியுமாண்ணே? தெரியாது. செம்மையான காளை கொண்டு இருக்கா பாருங்க. நம்ம திருச்செந்தூர்ல இருந்து கொண்டு இருக்காங்க. என்ன இது சந்தையில எவ்வளவு சொல்றீங்க, எவ்வளவு கேட்கறாங்க? எதுவும் 75,000 சொல்றீங்க. எது கேள்வி எதுவும் கேட்கறாங்களா? ஆமா, எவ்வளவு கேட்கறாங்களோ 60 ரூபா கூட கொஞ்சம் வந்தா அது வந்து அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க. இது இப்ப காலையில எத்தனை பல்லு காளைனே? காலையில எத்தனை பல்லு எத்தனை கொடுக்கும்? 2 பல்லு 2 பல்லு காளைங்க, செம்மையா இருக்கு. காளை பாருங்க, அருமையான காளை. நம்ம திருச்செந்தூர்ல இருந்து கொண்டு இருக்காங்க பாருங்க, செம்மையான காளைங்க, அடிப்பொலியா இருக்குங்க. இது காலையில என்ன ரகம் அவங்க தெரியல, உங்களுக்கு தெரியுமா? மரக்காலை பாருங்க, நம்ம திருச்செந்தூர்ல இருந்து நாட்டு காலையில மரக்காலை அப்படிங்கிறாங்க. அவங்க பேரு உங்க பேரு என்ன பேருனே? சதீஷ் தம்பி கொண்டு இருக்காங்க பாருங்க. நம்ம திருச்செந்தூர்ல இருந்து சதீஷ் தம்பி கொண்டு வந்துருக்காங்க. செம்மையான காளைங்க, நம்ம நாட்டு காலையில மரக்காலை அப்படிங்கிறாங்க. ஒரு வித்தியாசமான கலருங்க, செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க. பாருங்க 70 ரூபா, 70,000 75,000 சொல்றாங்க. 60,000 தான் கேள்வி கேட்கறாங்க. கொஞ்சம் கூட கொஞ்சம் வந்து திருச்செந்தூர் தான் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. செம்மையா இருக்கு பாருங்க, அடிப்பொலியா இருக்கு. கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க பாருங்க. நம்ம அண்ணன், உங்க பேருன்னு? முகேஷ் என்ன எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திருச்செந்தூர்ல இருந்து வந்துருக்கீங்க. திருச்செந்தூர் பக்கத்துல நாவனாமுத்தியாரத்துல இருந்து வந்திருக்காங்க. நம்ம மேலப்பாளையம் சந்தைக்கு ஒரு காளைங்க, நம்ம காங்காயம் காளை கொண்டு இருக்காரு. அழகா இருக்குங்க, நல்ல அருமையான காளையா இருக்கு, செம்மையாவும் இருக்கு, சிறப்பா இருக்கு. நல்ல கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சொல்றாங்க. கேள்விக்கு எந்த கொஞ்சம் அனுசரிச்சு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. செம்மையான காளைங்க, செம்ம சூப்பரான காளை. இது எத்தனை பல்லு இருக்கும்னே காளை? இந்த காளை காங்கேய காளை என்ன 6 பல்லு 6 பல்லு காளைங்க, செம்மையா இருக்கு. இது என்ன ரகன காளை? இந்த காளை காலையில அழகா இருப்பாங்க. இது எவ்வளவு சொல்றீங்களோ? 35,000 சொல்றீங்க. கேள்விக்கு எந்த கொஞ்சம் அனுசரிச்சு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க. செம்மையா இருக்கு. காளை மாட்டுங்க, வித்தியாசமான காளை. நம்ம காளை மாட்டுக்கு சந்தன குங்குமம் தடவி நல்லா பக்தி மயமா கொண்டு வந்திருக்காங்க. சூப்பரா இருக்கு பாருங்க, நல்ல அருமையான காளையா கொண்டு வந்திருக்காங்க. செம்மையா இருக்கு பாருங்க. நம்ம 2 காலை ஒண்ணு போல கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. நல்ல சந்தன குங்குமம் எல்லாம் தடவி நல்ல பயபக்தியா கொண்டு வந்திருக்காங்க. செம்மையா இருக்கு பாருங்க. நம்ம மேலப்பாளையம் மாட்டு சொன்னீங்க அந்த காலை. இங்க பாருங்க 2 காளைங்க பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க. 2 காலை அண்ணன் கையில பிடிச்சிருக்காரு பாருங்க. அழகான காளைங்க, செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க. 2 காலை வித்தியாசமான காளைங்க, காங்கையும் காளையா இருக்குன்னு நினைக்கிறேன். அருமையா இருக்குங்க 2 காலை அண்ணன் பாருங்க. பாருங்க பெரிய காளைங்க. இது என்ன காளைங்க பாரு, பெரிய காளை, ஜெர்சி, சும்மா சுத்தராம. பாருங்க, இங்க பாருங்க எருமை கிடாக்கள் நிறைய இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு எருமை கிடா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 எருமை கிடா இருக்கு பாருங்க. செம்மையா இருக்குங்க, இண்டிப்பொலியா இருக்கு. அழகான மாடுகள், செம்ம சூப்பரா இருக்குங்க. இன்னைக்கு எல்லாமே திருநெல்வேலியில பெரிய பெரிய காளைங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு பெரிய பெரிய காளை கொண்டு வந்திருக்காங்க. சலிச்சது இல்லைங்க, ஒவ்வொரு காளையும் ஒவ்வொரு ரகத்துல டாப்பா இருக்குங்க பாருங்க. இது வேற, இது அதை விட பெரிய காளையா இருக்கு தெரியுது. சூப்பர். இங்க ஒரு காளைங்க, பெரிய காளை, செம்மையா இருக்கு பாருங்க. வித்தியாசமான காளைங்க இங்க பாருங்க. எல்லாமே ஒவ்வொரு காளையும் பெரிய பெரிய காளை, அடிப்பொலியா வேற லெவலா இருக்குங்க. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் மாட்டு சொன்னங்க. அண்ணே வணக்கம் அண்ணே. அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? மேகசெல்வம். அண்ணே எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? பாவூர் சத்திரத்துல இருந்து வந்திருக்கீங்க பாருங்க. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தைக்கு ஒரு காளை அருமையா இருக்குங்க, செம்மையா இருக்கு. கெச்சப் காளை கொண்டிருக்காரு, செம்ம சூப்பரான காளைங்க. என்ன காளை இது என்ன விலை சொல்றீங்களாண்ணே? எவ்வளவு விலை சொல்றீங்க? என்ன விலை கேட்கறாங்க? 1 லட்சம் சொல்றீங்க. என்ன கேள்வி எதுவும் கேட்கறாங்களா?
81 கேக்குறாங்க. கொஞ்சம் கூட வந்தா அனுசரிச்சிருந்தா 85 கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. பாருங்க அழகா அருமையான காளையா இருக்கு. ஹெச்எப் காலை கொண்டு வந்திருக்காரு. இது எத்தனை பல்லு காளைனே? 2 பல்லு காளை. அப்போ ஒரு வயசு அவ்வளவுதான் இருக்கும். ஒரு வயசுக்கு பாருங்க நல்ல இளங்காளையா கொண்டு வந்திருக்காரு. பாருங்க செம்மையா வளர்த்துருக்காங்க. ஒரு வயசுன்னு நம்ப முடியல, அந்த அளவுக்கு வளர்ப்பு அந்த மாதிரி வளர்த்துருக்காங்க. செம்மையா சூப்பரா இருக்கு. பாருங்க நம்ம பவர் சப்தத்துல அண்ணன் கொண்டு வந்து காளைங்க செம்மையா இருக்குங்க. பாருங்க அங்கேயே ஒரு காளை அட்டி பொலியா இருக்குங்க. இன்னைக்கு எல்லாமே காளை பெரிய காளைங்க. பாருங்க நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சொன்னீங்களா, வந்த பெரிய கெடாங்க. நம்ம எருமை கடா தானே. செம்மையா இருக்கு. பாருங்க அடி பொலியா வேற லெவலா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் வந்த எருமை கடா அப்படிம்பாங்க. அழகா இருக்கு. செம்மையா இருக்குங்க. அழகா இருக்கு. பாருங்க திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தைக்கு வந்த எருமையிலே பெரிய எருமை இன்னைக்கு எருமை கிட்டா அழகா இருக்கு. பாருங்க ஜம்முன்னு வேற லெவலா இருக்குங்க. செம்மையான காலைங்க. நம்ம சூப்பரான காலை மாடுங்க. நம்ம ஜாமுன்னு நல்ல பெரிய காலை. செம்ம அழகா இருக்குங்க. அழகா இருக்கு. சிறப்பா இருக்குங்க. காலையில நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தைங்க அழகா இருக்கு. செம்மைங்க சிறப்பா சூப்பரான காலைங்க. பெரிய காலை. நம்ம செம்மையா இருக்குங்க. அருமையான காலங்க. சூப்பரான காலை. என்ன கையில பிடிச்சிருக்காரு. கொஞ்சம் டீட்டெயில் வாங்க முடியல. சூப்பரா இருக்குங்க. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சொன்னீங்க. அப்புறம் இங்க பாருங்க வித்தியாசமான காளை மாடல் நிறைய இருக்கு. கருத்த காளைகள் பாருங்க. கிர்ரு காளைகள செம்மையான காளைங்க. கிர்ரு காளை மாடல பெரிய காளை. செம்ம அடி புள்ளியா இருக்குங்க. வேற லெவலா இருக்கு. இது ஒரு பெரிய வித்தியாசமான காளைங்க. நல்ல காளை மாடுங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகல கொண்டு இருக்காங்க. சிறப்பா இருக்குங்க. சூப்பரான காளை. அழகா இருக்கு. பாருங்க நல்லா இங்க பாருங்க. இங்க எல்லாமே காளை மாடுங்க. அழகான காளை மாடு. வித்தியாசமான காளைகளுங்க. நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் மாடு சொன்னீங்க. அண்ணே வணக்கம். உங்க பேர் என்ன பேருண்ணே? ஷெரீஃப். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கேரளா இருந்து வந்திருக்கீங்க. பாருங்க நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தைக்கு ஒரு காளை கொண்டு வந்திருக்கீங்க. சரியான காளைங்க. பாருங்க செம்மையா இருக்கு. பாருங்க கிட்டத்தட்ட 10 அடி வருங்க. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தையில பெரிய காளைங்க. இதுதான் டாப் காளை. பாருங்க என்ன இது காளையில என்ன ரகம்? காளை என்ன ரகம்? காளை கோங்கோ காளை. பாருங்க ஒரு வித்தியாசமான காளை ரகங்க. கோங்கோ காளை. சந்தையில இது எவ்வளவு சொல்றீங்கண்ணே? 240. 2,40,000 சொல்றாங்க. என்ன கேள்வி எது கேட்கிறாங்களா? 1,55 கேட்கிறாங்க. பாருங்க 1,55 கேட்கிறாங்க. பாருங்க அழகா இருக்கு. பாருங்க நம்ம கோங்கோ காளைங்க. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தையில டாப் காளை. டாப் ரேட்டுங்க. அழகா இருக்கு. பாருங்க ரொம்ப சூப்பரான காளைங்க. 2,40,000 சொல்றாங்க. என்ன இது பல்லு எத்தனை பல்லு இருக்கு? காளை 6 பல்லு காளை. செம்மையா இருக்கு. 6 பல்லு எத்தனை வயசு? எத்தனை வயசு இருக்கும்? 6 வருஷம் இருக்கு அப்படிங்கிறாங்க. பாருங்க செம்ம சூப்பரான காளைங்க. இது ஆடு காளை என்ன பயன்பாடுன்னு? பயன்பாடு என்ன பயன்பாடு? காளை கொடுக்கத்தான் விற்பனைக்கு கொடுத்துருக்காங்க. அழகா இருக்கு. செம்ம அடி சூப்பரான காளைங்க. காங்கோ காளை. பாருங்க நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தையில பெரிய காளைங்க. செம்மையா இருக்கு. அடி பொலியா தூளா. நம்ம கேரளால இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அடி பொலியான காளைங்க. நம்ம 8 அடி உயரத்துக்கு நம்ம உயரத்துக்கு மேல இருக்குங்க. சொல்லுங்க உங்க பேர் என்ன பேருன்னு? அண்ணே வணக்கம். உங்க பேர் சரவணன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சிவகாசில இருந்து வர்றீங்க. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தைக்கு எருமை கடா கொண்டு வந்திருக்கீங்க. எத்தனை கடா? 5 கடா இருக்கும். 4 கடா இருக்கு. பாருங்க அருமையான கடாவை கொண்டு வந்திருக்கீங்க. செம்ம சூப்பரா இருக்கு. என்ன கேள்வி எவ்வளவு சொல்றீங்க? என்ன கேள்வி கேட்கறாங்க? 4 சேர்ந்து 1,10,000. எது கேள்வி? 90 ரூபாய் கேட்கறாங்க. கொடுக்கலாம். 1 லட்சம் ரூபாய் மட்டுமா வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க. செம்மையா இருக்கு. பாருங்க இதுல எத்தனை பல்லு இருக்குன்னு கடாலாம்? எருமை கடா 2 பல்லு கடா. பாருங்க அழகா இருக்கு. பாருங்க நல்லா சூப்பரா இருக்கு. செம்ம சூப்பரா. நம்ம திருநெல்வேலி நம்ம சிவாசில இருந்து கொண்டு இருக்காங்க. அழகா இருக்கு. பாருங்க நல்ல அருமையான கடா. எருமை கடாங்க. 4 கடை கொண்டு வந்திருக்காரு. இக்கடான்னா என்ன பயன்பாடுங்கண்ணே? நம்ம வீட்டுக்கு வளர்ப்பு மாப்பிள்ளை கடாவும் வச்சுக்கலாம். நம்ம பாருங்க மாப்பிள்ளை கடா அப்படி கூட சொல்லலாம். அருமையா இருக்கு. செம்ம சூப்பரான நம்ம எருமை கடாங்க. 4 கடா கொண்டு வந்திருக்காரு. 1,10,000 சொல்றாங்க. 1 லட்ச ரூபா கொடுக்கலாம் அப்படிங்கிறாரு. பாருங்க ஒரு வித்தியாசமான காளை மாடுங்க. நம்ம பாருங்க அதுல ஒரு கயிறுலாம் போட்டு அழகா வச்சிருக்காங்க.
இது என்ன காலனே வித்தியாசமான இருக்கு? காலை இது சிந்து காலை. சிந்து காலையில கெச்சப் பாருங்க அண்ணன் கொண்டு வந்திருக்காரு. நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? திருச்செந்தூர்ல இருந்து கொண்டு வந்திருக்கீங்க. பாருங்க நம்ம திருச்செந்தூர் மேலப்பாளைய சந்தைக்கு அண்ணன் கொண்டு வந்திருக்காரு. அண்ணன் உங்க பேரு என்ன? மனோகரன். பாருங்க அழகான ஜெர்சி என்ன சொன்னீங்க? சிந்துல ஹைபிரிட் காளை பாருங்க, அழகான காளை. அங்க நல்ல அழகான காளை. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளைய சந்தையில மாட்டு சந்தையில பெரிய காளைங்க, செம்மையா இருக்கு. விலை எதுவும் சொல்றீங்களா? 1.5 லட்சம் ரூபா விலை சொல்றேன். 1.5 லட்சம் ரூபா சொன்னீங்க. கேள்வி எதுவும் கேட்கறாங்களா? 1.20 கேட்கறாங்க. கொஞ்சம் வந்து அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க. கூட கொஞ்சம் வந்து அனுசரிச்சுக்கலாம். வந்தாயிரம் கொடுக்கலாம் அப்படிங்க. 1,50,000 சொல்றாங்க. 1,20,000 கேள்வி. கூட ஒரு 10,000 வந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. பெரிய காலங்க, நம்ம செம்மையா இருக்கு. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் மாட்டு சந்தைக்கு வந்த காலையில ஜெர்சி காலையில பெரிய காலை இதாங்க. டாப் காலை, செம்ம சூப்பரான காலைங்க. அடிப்பொலியா இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட நம்ம 8 அடி உயரத்துக்கு இருக்குங்க பாருங்க. அருமையா இருக்கு காலைங்க, செம்ம சூப்பரான காலை. அண்ணன் கையில பிடிச்சிருக்காரு பாருங்க.